பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சொத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு கல்விட்டு பணியாக பார்க்கிறேன். சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சொத்திருக்கிறேன். இந்நாளிலே கூட பிரியமானவர்களே, நம்ம உபகாம் 25ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த சர்வலோகாதிபதி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், பழிவாங்கு என்று சொல்லுகிறார். ஏன் என்று பார்த்து, பழி வாங்காதே என்ற குமாரனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியில் அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து, அதாவது எகிப்திலிருந்து ஜனங்கள் ஒரு தேசத்தில் அடிமையாக இருந்த ஜனங்களை 10 லட்சம் ஜனங்களை மோசே என்ற ஒரு ஊழியக்காரன் கரத்தில் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஆண்டவர் கொண்டு போகிற வழியில் கானானுக்குள்ளே போக முடியாமல், அதுக்கு போகிறதுக்கு வழி என்ன பண்ணாமல் விடாமல் அவன் என்ன பண்ணுறான்னா, கடவுளுக்கு பயப்படாமல் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்கிறவராக காணப்பட்டான். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, அவர் ஏன் அவருக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ இளைத்து விடாய்த்து இருக்கையில், ஏன்னா அவங்களுக்கு வீடு வாசல் இல்லை, உட்கார ஒரு நில நீர் கிடையாது, விதைக்கிறதுக்கோ அறுக்கிறதுக்கோ அங்கே வழி இல்லை, போயிட்டுருக்காங்க, அவங்க வழி போக்கராக இருக்கிறாங்க, கூடாரவாசிகளாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வழி விடாமல், அவங்க போய் சேர வேண்டிய இடத்துல சேர விடாமல் வழி விடாமல் இருக்கிறான். அதனால் அவர் சொல்கிறார், நீ இளைத்து விடாய்த்து இருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பாலைவினரையெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு, மறக்காத. 10 லட்சம் பேரை அவங்க கூட்டிகிட்டு போகும்போது வெயில், மழை, பனி, எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும். கூடாரம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு மழையோ இல்லை ஒரு வெயிலோ வந்தால் இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்ல அவங்களுக்கு. ஆனால் அவர் பகலிலே ஒரு மேக சமமாக, இரவில் அக்னி சமமாக இருந்தார். அவன் தேவைகளெல்லாம் சந்திச்சுட்டு வராரு. சில நேரங்களிலே போகிற வழியில் சோர்வு இருக்கும் பொழுது கரெக்டாக கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டான், நீ இளைத்து விடாய்த்து இருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பழைவினரையெல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. அதனால் உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்திரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய, நீ போகிற தேசத்தில் இருக்கிற ஜனங்களை சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது, நல்லா அங்கே போயிட்டும் அந்த சத்துருவெல்லாம் விலக்கி உன்னை காத்து உன்னை மீட்டு உன்னை இளைப்பார பண்ணும்போது, நீ அமலேக்கியன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவா, இதை நீ மறக்க வேண்டான்றார். அவங்கள என்ன பண்ணாத, விடாத. எனக்கும் பயப்படல, என் பிள்ளைகளுக்கு வழியும் விடலை, என் பிள்ளைகளை கொண்டு போட்டான். நீ அந்த தேசத்தில் போயிட்டு எப்படி போயிட்டாங்க, தேசத்துக்கு போயிட்டாங்க, நல்லா கம்ஃபர்டபுள் ஆன பிறகு அவனை என்ன பண்ணாத, மறக்காத. பேரை இருக்கக்கூடாது வானத்துக்கு கீழேன்னா பூமியிலே இருக்கக்கூடாது. நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழே இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய், இதை நீ மறக்க வேண்டாம் என்று பழி வாங்கி என்று சொல்லிக் கொடுக்குறார். இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வந்துன்னே இருந்தோம்னா, உபாகமம் பார்த்துட்டு அப்படியே நம்ம அடுத்து அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது, நியாயாதிபதிகள் அப்படியே பார்த்துருவேன். அப்படியே சேலை வாசிக்கும்போது, அப்படியே எரேமியாவில் வாசிக்கும் பொழுது, அப்படியே நம்ம எசேக்கியேல் வாசிக்கும்போது அவருடைய இறக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிட்டே இருக்கும். குறையாது, இறக்கம் பெருகிக்கிட்டே இருக்கும். அந்த பெருக்கம் எங்கே முடியுதுன்னா, இயேசு கிறிஸ்துக்கிட்ட முடியுது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துக்கிட்ட முடியுது. 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன சொல்லுகிறாருன்னா பாருங்கள், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏன்னா பிதா சொன்னது. இதெல்லாம் மெசேஜில் இந்த ஜனங்கள் கேட்குறாங்க, அவ்வளோதான். கையில் கிடையாது பைபிள் புத்தகம்லாம். கேட்டிருப்பீங்க, அவங்க சொன்னதை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கேட்டிருப்பீர்கள்னு படிக்கலாம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்
என்று உரைக்கப்பட்டது கேள்விப்பட்டீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏன் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். எதிர்த்து நிற்காத. இன்றைக்கி சுதந்திரம் வாங்கினது எதிர்த்து நின்னா இல்லை 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 பட்னி கடந்து தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை சாவுக்கு ஒப்பு கொடுத்து தான் நீ சுதந்திரம் பெற்றாங்க. 47 48 இஸ்ரவேல் தேசத்துக்கு அநேக ஜனங்கள் வந்து சுதந்திரம் பெற்றார்கள். சண்டை போட்டா அல்ல 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 எதிர்த்து நிற்காமல் அவர்கள் பெற்றார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. இதை ஃபாலோ பண்ணார் பாருங்க காந்தி தாத்தா. ஃபாலோ பண்ணி அதன்படி அவர் வாழ்ந்து சுதந்திரத்தை என்ன பண்ணார், வாங்கி கொடுத்தார். சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் என்ன பண்ணாங்க, சுட்டு கொன்றார்கள். அதே போல தான் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்ம பாவ சாபங்களிலிருந்து மீட்டெடுக்க தன் ஜீவனை என்ன பண்ணார், சிலுவையிலே கொடுத்தார். ஒரு மனுஷன் ஒரு தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தான்னு மார்த்தட்டிக்கிற மக்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு சர்வலோகத்தின் ஜனங்கள் பாவத்தை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டின்றது அறியாமல் இருப்பது என்னன்னு எனக்கு புரியவில்லை. அப்படியே அந்த இறக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது அன்லிமிட்டடாக இருக்குது. இந்த இறக்கம் ரொம்ப ஒன்றுமே சொல்ல முடியும். அது மாத்திரம் இல்லை, சொல்கிறாரு, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சொன்னதை நீங்கள் என்ன பண்ணி கேள்விப்பட்டிருக்கிறீங்க. நான் இப்போ சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருவை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் ஜெபம் பண்ணுங்கள். செய்கிறீங்களா? செய்கிறோமா? செய்து கொண்டே இருப்போம்மா? எந்த லிஸ்ட்டில் இருக்கிறோம் நம்ம? நான் எப்படி தெரியுங்களா, வருஷக்கணக்காகவும் பொறுத்திருக்கேன், மாதக்கணக்காகவும் பொறுத்திருக்கேன், நாட்களுக்காக பொறுத்திருக்கேன். சில பேரோட ஒரு நாள் கூட போக முடியாது. அந்த ஆவிக்கு நம்ம ஆவிக்கு செட் ஆகாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, அவருடைய இரக்கத்தை காமிக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருவை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்களாம். இப்படி கொண்டு வந்தவர் எப்படியாப்பட்ட பிதாவாக இருந்தார். இன்றைக்கி அவர் சொல்லுகிறார், இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள், பிள்ளையாக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளோர் மேலும் அநீதி உள்ளோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். எவ்வளோ இறக்கம் பாருங்கள், எவ்வளோ இறக்கம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இதாங்க வித்தியாசம். இதான் வித்தியாசம். இன்னைக்கு சின்ன சொல்ல தாங்கிக்க முடியல, சின்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல, மன்னிக்க முடியல. நான் வந்து இந்த லிஸ்ட்டில் இருந்து நான் டிப்ரெஷன் ஆகி வீடு காலி பண்ணின்னு வந்த உண்டு. 4 வருஷம். ஐயோ அப்பா, இதுக்கு 5 வருஷம். ஐயோ இனிமேல் இவங்களோட இருந்தால் பெரிய பிரச்சனை, வீட்டை விட்டு காலி பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சில பேருக்கு நான் சப்போர்ட் பண்ணி டிப்ரெஷனில் போயிருக்கேன். சின்ன நல்லதை சொல்ல போய், சரி இந்த ஆத்மா ஐயோ விளையாட பெற்றது, இந்த ஆத்மா இப்படி சொன்னாரே ஏசப்பா, இப்படி சொன்னாரே ஏசப்பா. இந்த ஆத்மா சம்பாதிக்க முடியல, அது தங்காத ஆத்மா, அது நிற்காத ஆட்டுக்குட்டியார், அது தடுமாறுகிற ஒரு காரியத்தில் மாட்டிக்கொண்டிருக்கு. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். இப்படி நிறைய செய்து முடியாமல், ஆனால் வேதம் சொல்லுது, நீ 1 வாட்டி 2 வாட்டி புத்தி சொல்லு, கேட்கலைன்னா அவனை விட்டு விலகு.
ஒரு வாட்டி 2 வாட்டி. நான் வருஷக்கணக்காக சில பேரோடு இருந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி நிறைய பேரை நான் பார்க்குறேன். கிறிஸ்தவர்களை எனக்கு தெரியும் பிரியமானவர்களே. தொட்டாசிலிங்கி தோட்டத்தில் முள்ளாங்கி மாதிரி சின்ன வார்த்தை தாங்கிக்க முடியாது, சகிக்க முடியாது, பொறுக்க முடியாது, விட்டு கொடுத்து போக முடியாது. நம்ம ஃபீல் பண்ணி சொல்கிறோமா, நம்ம குறை சொல்கிறோமான்றது அறியாத கூட அறிகிற அறிவு கூட இல்லாதவர்கள் எனக்கு தெரியும். புத்திரராக இருக்கிறீங்களா? இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலே நல்லோர் மேலே சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பண்ணுகிறாராம். நம்மளுடைய இறக்கங்கள் எங்கே இருக்கிறது? அவரே இவ்வளோ தூரம் இறங்கி அப்படி இறக்கத்துக்கு அளவில்லாமல் அன்லிமிட்டடாக போய் இருக்கிறது. நாம் எப்படியா இருக்கிறோம் என்று சிந்திப்போம். பிரியமானவர்களே, ஒருவேளை பழிக்கு பழி வாங்குறவங்களா இருக்கிறீங்களா? ஆயக்காரரை போல் நான் அவங்க சந்தோஷமாக என்கிட்ட அன்பாக இருக்கிறாங்க, நானும் அவங்கக்கிட்ட அன்பாக இருப்பேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க என்றது சிந்தித்து செயல்படுங்கள். அவருடைய இறக்கத்துக்கு எவ்வளோ அளவில்லாமல் அதிகமாச்சு, அதே போல் நம்ம இறக்கம் அதிகமாகிட்டே போகணுமே தவிர கம்மியாக இருக்கக்கூடாது. சில பேர் கெடுக்கிறவங்க, பிரிக்கிறவங்க அந்த ரொம்ப அட்வான்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த ஊழியத்தை சிதைக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம உள்ளே சேர்க்கக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது. எல்லாம் பார்த்து கவனித்து கவனமாக இருந்து ஊழியத்தை செய்யுங்கள். குடும்பமாக இருக்கட்டும், அது ஊழியமாக இருக்கட்டும், மிக கவனமாக செய்யுங்கள். இறக்கத்துக்கு அளவில்லாமல் செய்யுங்க. அவங்களை நேசிங்கள். ஆனால் அவர்களோட ட்ராவல் பண்ணாதீர்கள். ஏசாமியே சொல்லியிருக்கார், ட்ராவல் பண்ணாதீர்கள். நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள், அப்பொழுது கர்த்தருக்கு நீங்கள் புத்திரராக இருப்பீர்கள். ஏன்னா அவருடைய இறக்கம் அவ்வளோப்பட்டதாக இருந்தது, அன்லிமிட்டடாக இருந்துச்சு. அதே போல் நாமும் இருப்போம். பிரியமானவர்களே, இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தால் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.